இல்லாமல் நேற்று ஜிஎஸ்டி போர்ட்டலில் ஒரு 2 அட்வைசரி வந்திருக்கு டேட்டட் 11th April 2025. ஸோ அதை இப்போ நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அட்வைசரி டேபிள் நம்பர் 12 ஆஃப் ஜிஎஸ்டிஆர் 1 அண்டு ஜிஎஸ்டிஆர் 1A. டேபிள் நம்பர் 12 என்ன? ஹெச்எஸ்என் சம்மரி. ஸோ ஆல்ரெடி 2 தடவை சொல்லி அதை போஸ்ட்போன் பண்ணி ஜனவரி பிப்ரவரின்னு சொல்லி இப்போ ஏப்ரலில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. ஏப்ரலில் ஜிஎஸ்டி போர்ட்டலையும் எனேபிள் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஏப்ரல்லேருந்து கண்டிப்பாக நமக்கு B2B அண்ட் B2C ஹெச்எஸ்என் வந்து செப்பரேட்டாக ரிப்போர்ட் பண்ண வேண்டும். ஓகேங்களா? அண்ட் ஹெச்எஸ்என் வந்து மேனுவல் என்ட்ரி பண்ண முடியாது. அதில் ட்ராப் டவுனில் என்ன இருக்கோ அதை மட்டும் தான் சூஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கேற்ற மாதிரி உங்களோட சாஃப்ட்வேர் டேலி எல்லாமே அப்டேட் ஆகிடுச்சாங்கிறத செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஏப்ரல் மீன்ஸ் நம்ம 10th அதாவது 11th மே அப்போ நம்ம ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த அப்டேஷன் மேண்டேட்டரி. ஓகேங்களா? ஸோ இதுக்கான அட்வைசரிக்கான லிங்கையும் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை இந்த ஃபைலை கொடுத்ததுக்கப்புறம் அந்த அட்வைசரை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இல்லை ஜிஎஸ்டி போர்ட்டலில் போனாலும் உங்களுக்கு இருக்கும். ஸோ அடுத்து ஒன்று ஜிஎஸ்டிஆர் 3Bயோட ஆட்டோ லாக்கிங் வந்து நமக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. ஹார்ட் லாக்கிங் சொல்லியிருந்தாங்க அதோட பேர். ஸோ ஜிஎஸ்டிஆர் 1A என்ன கொடுக்குறீங்களோ அதை தவிர 3Bல எதையும் மாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த அட்வைசரை திருப்பி ரிமூவ் பண்ணிட்டு அவுட்வர்டு சப்ளை மட்டும் லாக் பண்ணுறோன்னு கொடுத்தாங்க. அப்புறம் திருப்பி அதையே ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ ரீசெண்டாக நேற்று இப்போதைக்கு என்னன்னா டேபிள் நம்பர் 3.2 மட்டும் லாக் பண்ண போகிறாங்க. லாக் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். ஸோ ஃப்ரம் ஏப்ரல் 2025 இருந்து உங்களுக்கு டேபிள் நம்பர் 3.2 வந்து எடிட் பண்ண முடியாது. ஸோ டேபிள் நம்பர் 3.2 என்னன்னு பார்த்தீங்கன்னா interstate supplies made to unregistered person, composition taxpayer and UAN holders. ஸோ ஒரு அதர் ஸ்டேட் பர்சனுக்கு நீங்கள் சப்ளை மேட் பண்ணும்போது அது அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனாகவோ இல்லை காம்போசிஷன் டீலராகவோ அல்லது யூஏஎன் ஹோல்டராகவோ இருக்கும் பட்சத்தில் அதை நம்மளோட ஜிஎஸ்டிஆர் 1ல டிக்ளேர் பண்ணுவோம். ஜிஎஸ்டிஆர் 1ல டிக்ளேர் பண்ணுறது டேபிள் நம்பர் 3.2ல ஆட்டோ பாப்புலேட் ஆகும். ஸோ இந்த டேபிளை இது வரைக்கும் எடிட் பண்ணலாம். இது வரைக்கும் யாரும் எடிட்டே பண்ணியிருக்க மாட்டோம். அது எதுக்கு வருதுன்னே நமக்கு தெரியல. அது ஏதோ கவர்மெண்ட்டோட ரிப்போர்ட்டிங்காக அவங்க வச்சிருக்காங்க. நம்ம ஜிஎஸ்டிஆர் 1ல போட்டால் இங்கே ஆட்டோ பாப்புலேட் ஆகிடும். ஸோ அப்படி தான் நம்ம இது வரைக்கும் வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த ஒரு டேபிளை மட்டும் லாக் பண்ணுறாங்க. ஸோ இனிமேல் அதை எடிட் பண்ண முடியாது. அப்படி ஏதாவது மாற்றணும்னா 1A சப்சிக்வெண்ட் பீரியடில் தான் மாற்ற முடியும். ஸோ அப்படின்னு நமக்கு அட்வைசரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து எஃப்ஏக்யூ. ஸோ இந்த அட்வைசர்லேயே 4 எஃப்ஏக்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ என்னன்னா அவங்களே கேள்வி கேட்டு பதில் சொல்லியிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் ஆர் த சேஞ்சஸ் ரிலேட்டட் டு ரிப்போர்ட்டிங் சப்ளைஸ் இன் 3.2. ஸோ டேபிள் 3.2ல என்னென்ன சேஞ்சஸ்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத கேட்டு அதுக்கு பதில் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஏப்ரல் 2025 the auto populate values in table 3.2 of GSTR 3B for interstate supplies made to an unregistered person, composition taxpayer and UAN holder will be not editable. ஸோ இதுதான் அந்த 3.2 எடிட் பண்ண முடியாது அப்படிங்கிறதான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அடுத்து how can I rectify values in 3.2 if incorrect values has been auto populated after April 2025. incorrect value தான் auto populate ஆச்சுன்னா ஸோ நான் எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு ஒரு கொஷின். ஸோ இன்கரெக்ட் வேல்யூ எதுக்கு ஆட்டோ பாப்புலேட் ஆகும்? நாங்கள் ஜிஎஸ்டிஆர் 1ல கரெக்டாக கொடுத்தா அது 3Bல கரெக்டாக ஆட்டோ பாப்புலேட் ஆகணும். ஸோ இப்படி இருந்தால் என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா டாக்ஸ் பேயர் நீட் டு கரெக்ட் த வேல்யூஸ் பை மேக்கிங் அமெண்ட்மெண்ட் த்ரூ ஜிஎஸ்டிஆர் 1A ஆர் த்ரூ ஜிஎஸ்டிஆர் 1 ஆர் IFF. ஸோ வாட் ஷுட் ஐ டு என்ஷூர் அக்யூரேட் ரிப்போர்ட்டிங் ஆஃப் 3.2. ஸோ டேபிள் நம்பர் 3.2 அக்யூரேட்டாக ரிப்போர்ட் ஆகிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. கேட்டுட்டு அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா taxpayer should ensure that the interstate supplies are reported correctly in their GSTR 1A IFF. This will ensure the accurate values are auto-populated in GSTR 3B of table number 3.2. ஓகேங்களா? சார் காம்போசிட் சப்ளையர் வந்து காம்போசிஷன் டீலர் வந்து அதர் ஸ்டேட்டுக்கு சப்ளை பண்ண முடியாது. ஆனால் ரிசீவ் பண்ணலாம் இல்லையா? இப்போ நான் ஒரு காம்போசிட் டீலருக்கு சப்ளை பண்ணால் அது 3.2ல ஆட்டோ பாப்புலேட் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து தேர்டு கொஸ்டினில் அதை கிளியராக சொல்லிட்டாங்க. ஜிஎஸ்டிஆர் 1ல ப்ராப்பராக கொடுங்க, 1A IFFல ப்ராப்பராக கொடுங்க, 3Bல ஆட்டோ பாப்புலேட் ஆகிடும்னு. ஓகே. அடுத்து டில் வாட் டைம் ஆர் டேட் ஐ கேன் அமெண்ட் த வேல்யூஸ் ஆஃப் GSTR 1 த்ரூ ஃபார்ம் GSTR 1A. ஸோ இதுக்கு வந்து எந்த கட் ஆஃப் டேட்டும் கிடையாது. ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் 3B ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி 1Aல போய் அமெண்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஜிஎஸ்டிஆர் 1A எப்போ ஃபைல் பண்ண முடியும்? GSTR 1 டியூ டேட்டுக்கு அப்புறம் 3B டேட்டுக்கு முன்னாடி. ஓகேங்களா?
ஸோ அப்படி ஜிஎஸ்டிஆர் 1ஏல பண்ணீங்கன்னா, அந்த மாசம் 3பிலே இது ஆட்டோ பாப்புலேட் ஆகி கரெக்ட் ஆயிடும். அப்படிங்கிறது தான் எஃப்ஏக்யூல குடுத்துருக்காங்க. ஓகேங்களா?